2025 திருக்கணிதப்படி சனி பயிற்சியானது என்னவோ உண்மைதான். ஆனால் 2026 6ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 அன்று வாக்கியப்படி, அதாவது கோயிலுடைய விதிமுறைப்படி கோயிலில் பின்பற்றக்கூடிய முறை அப்படிங்கிறது இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் திருக்கணிதமாக வாக்கியமாக எது சரியாக இருக்கும் எது தவறாக இருக்கும் அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் ரெண்டுமே சரியாக தான் இருக்கும். ரெண்டு முறையிலையும் பார்க்கணும், ரெண்டுமே சரியாக தான் இருக்கும். ரெண்டு கணிப்புகளும் சரி தான். இதில் ஒரு முறை சரி ஒரு முறை தவறு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு இல்லை. வாக்கியப்படியான பலன்கள் சரியாக தான் இருக்கும், திருக்கணிதப்படியான பலன்களும் சரியாக தான் இருக்கும். சரி, இதில் எதை பின்பற்றுறது அப்படிங்கிறதுல பல்வேறு குழப்பங்கள் இருக்குது. நீங்கள் வாக்கியத்தை தான் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வாக்கியத்தையே ஃபாலோ பண்ணிக்கலாம். திருக்கணித முறைப்படி ஒரு சாரர் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித முறைப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்கள் வித்தியாசப்படுது. அதாவது கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது வித்தியாசப்படுது. கிட்டத்தட்ட அந்த சம்பவ காலங்கள் அப்படிங்கிறது மட்டும் வித்தியாசப்படுமே தவிர மற்றபடி சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடமில்லை. சம்பவத்தில் மாற்றம் இல்லை, ஆனால் சம்பவம் நடக்கும் காலம் மட்டும் மாறுபடும். இது அவங்கவுங்களுடைய அனுபவ ரீதியான பலன்களை தான் கணிக்கணும். இப்போ என்ன கேட்டிங்க அப்படின்னா வாக்கியப்படி அப்படின்ற ஒரு கருத்தும், திருக்கணிதம் சார்ந்தவர்களை கேட்டிங்கன்னா திருக்கணிதப்படி தான் சரி அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கும். இதில் அனுபவம் தான் சிறந்த ஒரு பலன்களை கொடுக்கும். சரிங்க, இப்போ இந்த ஆண்டு 2026 மார்ச் மாதம் நடக்கக்கூடிய இந்த வாக்கியப்படியான சனி பயிற்சியில் எந்தெந்த ராசிகள் நல்ல பலன்களை அனுபவிக்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 4 ராசிகளுக்கு மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் நம்ம சொல்லிடணும். மீனம் உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு கவனமாக இருக்கணும். உடல் ரீதியான பாதிப்புகளை அதிகமாக கொடுக்கும். அலைச்சல்கள், தேவையில்லாத பயணங்கள், குடும்பத்துக்குள்ளே சிக்கல்கள் அப்படிங்கிறத கொடுக்கும். அடுத்து கும்பராசிக்கு பண வரவுகள் அதிகமாக கொடுத்தாலும் ஒரு குடும்பத்துக்குள்ளே செலவுகளும் குடும்பத்துக்குள்ளே கஷ்டங்களையும் அதிகமாக கொடுக்கும். அடுத்த இடத்துல பார்க்கும்போது மேசராசி கவனத்தோடு இருக்கணும். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, மேசராசிக்கு விரைச்சனி அப்படிங்கிறதுனால சுபமான விரயங்கள் அதிகமாக நடக்கும். ஆப்ரேஷன், ஆஸ்பத்திரி செலவு அந்த மாதிரியான விஷயங்களும், அதே மாதிரி வீட்டில் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டு சுப விரயமான செலவுகளை பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளியூர் பயணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது மேஷம். அடுத்த அடிப்படையில் பார்க்கும்போது சிம்மராசியை பொறுத்தளவுக்கு வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணும். இந்த 4 ராசிகளும், அதாவது மீனம், கும்பம், மேஷம், சிம்மம், இந்த 4 ராசிகள் கவனமாக இருக்கணும். அடுத்து மற்ற ராசிகள்னு சொல்லக்கூடிய ஒரு 8 ராசிகள் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எந்தெந்த ராசிகள் நல்ல பலன்களை அனுபவிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ரிஷபம்னு சொன்னோம்னா தொட்டது எல்லாம் தொடங்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். லாபங்களை பெரிய அளவில் பார்க்கலாம், பொருளாதாரத்துக்கு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரிஷபத்துக்கு 11ல் சனி அப்படிங்கிறதுனால. மிதுனம் நல்லா இருக்குது, கடகம் ரொம்ப சூப்பராக இருக்குது, அதே மாதிரி கன்னி நல்லா இருக்குது, விருச்சிகம், துலாம் இதெல்லாம் நல்லா இருக்குது, துளாராசிக்கும் நல்லா இருக்குது, தனுசு, மகரம், இந்த ராசிகள் எல்லாமே, இந்த 8 ராசிகள் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த 8 ராசிகளுக்கு நல்ல பலன்களையும், மேலே சொன்ன 4 ராசிகளுக்கு 4 விதமான நெகட்டிவான ஒரு பலன்களையும் கொடுக்க இருக்குது. இதில் எச்சரிக்கையை தான் நம்ம சொல்லியிருக்கோம். எந்த ஒரு எதிர்மறையான விஷயத்தையும் நம்ம இங்கே கொடுக்கல. ஸோ இதை பொறுத்தளவுக்கு மற்ற விரிவான பலன்களை உங்களுடைய தனிப்பட்ட ராசி பலனில் நாம் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 6/3/2026 வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின்படி சனி பயிற்சிக்கான பலன்கள் உத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களுக்கு. இப்போ நீங்கள் எடுக்கிற எல்லா முடிவுகளுமே தவறாக தான் இருக்கும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, குழப்பத்திலேயே முடிவுகள் எடுப்பீங்க. குழப்பம், தயக்கம், சோர்வு, மந்தம் இதெல்லாம் இப்போதைக்கு உங்களுக்கு இருக்கும். இந்த குழப்பத்தை எப்படி காமிப்பீங்க அப்படின்னா, மற்றவங்க முன்னாடி ஒரு கோபமாக காமிப்பீங்க. உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும், அதை வெளியில் காட்டும்போது ஒரு கோபமாக காட்டுவீங்க. ஸோ இந்த சூழலில் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளும் தவறாக தான் இருக்கும். இந்த காலகட்டங்களில் ஏதாவது பொருளை நீங்கள் தவற விட வாய்ப்பு உண்டு. பொருள்னால் அது தங்கமாக இருக்கலாம், வெள்ளியாக இருக்கலாம். ஏதாவது ஒரு பொருள் ஒரு சாவியை கூட நீங்கள் தொலைச்சிடலாம். இந்த மாதிரி முக்கியமான பொருட்களை நீங்கள் தொலைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். பெண்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மாங்கல்யம் தொலைகிறது அல்லது மாங்கல்யத்தை அடகு வைக்கிற சூழ்நிலைகள் கூட உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த உத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களுக்கு
இந்த சனி பயிற்சி காலகட்டங்களில் நடக்கும். இழப்பதை தவிர்க்க கவனம் தேவை. சுருக்கமாக சொல்லணும்னா இழப்பதை தவிர்க்க கவனம் தேவை. வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக போகணும். எல்லாத்துக்கும் தீர்வு அப்படிங்கிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலில் போயிட்டு அருகம்புல் மாலை சாத்தி நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லா இழப்புகளையும் தவிர்க்கலாம். குழப்பங்களை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா கணபதி வழிபாடு தான். எதுலேயுமே ஒரு புத்துணர்ச்சியோட, ஒரு புது சிந்தனையோட, ஒரு தெளிவோடு நடந்தக்கூடிய கன்னிராசினியர்கள் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி, அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய சனி பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கையில் வச்சுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எப்போவுமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு பாக்கியமான அமைப்பு இயற்கையிலே உங்களுக்கு உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 9ஆம் வீடு காலப்புருஷனுக்கு 2ஆம் வீடாக வரும். ஸோ இந்த அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இயற்கையிலேயே உங்களுக்கு லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுலேயும் பர்டிகுலராக இந்த வரக்கூடிய 6ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 வருஷம் வந்து வரக்கூடிய வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய இந்த சனி பயிற்சியானது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சனி பயிற்சி தான் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்க போகுது. அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்கு இடமில்லை. இது வரைக்கும் உங்கள் மனசு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தில் அலைபாஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு நிலையில்லாத ஒரு மனநிலையோடு நீங்கள் வந்து சுற்றிக்கிட்டே இருந்திருப்பீங்க. இதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு மனநிலை அப்படிங்கிறது இந்த வர்ற சனி பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும். குறிப்பாக வந்து தொழில் வேலையில் பொறுத்த வரைக்கும், சொத்து பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு தெளிவான மனநிலை கிடைக்கும். எப்போவுமே இயற்கையிலேயே வந்து கன்னிராசிக்கு சொத்து பிரச்சனை உண்டு. சொத்து பிரச்சனை என்ன மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா தாய் தகப்பனை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு வர்ற அளவுக்கு கன்னிராசிக்கு எப்போவுமே சொத்து பிரச்சனை வரும். தகப்பன் வேணாம், தாய் வேணாம், கொல்லி போட நான் புள்ள வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான். அதாவது இந்த கன்னிராசிக்காரங்க தான். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பில் தான் இருக்குது. அப்படி வெளியில் வந்திருந்தால் கூட மீண்டும் போய் குடும்பத்தோடு சேரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பொன் பொருள் ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷம், அதாவது 2026 செப்டம்பருக்கு மேலே டிசம்பருக்குள்ளே நகைகள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது, விருப்பப்பட்ட நகை ஆபரணங்களை சேர்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. அதில் குறிப்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்கள் ராசியை கேது பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால இந்த வருஷம் டிசம்பருக்கு மேலே மார்ச்சுக்குள்ளே, அதாவது 2027 மார்ச்சுக்குள்ளே நகை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த வருஷம் எண்டுக்குள்ளே உங்களுக்கு நகை சேரும். அடுத்த வருஷம் ஆரம்பத்தில் உங்களுக்கு நகையை பொறுத்த வரைக்கும் தோடு, அதே மாதிரி மோதிரம், இந்த மாதிரி சின்ன சின்ன ஆபரணங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். குறிப்பாக சொல்லணும்னா தாலியை வந்து கலண்டு விழுகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு இந்த அடுத்த வருஷம் ஏப்ரலுக்கு மேலே, ஏப்ரல்னால் உங்களுக்கு வந்து மே மாதம், ஜூன் மாதம், ஜூலை மாதம், இந்த 3 மாதம் பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது, ஆபரணம், அதாவது ஆடம்பரமான பொருட்கள் வாங்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வரும். ஆனால் வந்து உங்களுக்கு கையிருப்பு பணம் பொறுத்த வரைக்கும் செலவாகும். சேமிப்பை அதிகப்படுத்தணும். இந்த பொருட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மே, ஜூன், ஜூலை இந்த 3 மாதத்தில் வந்து அதிகமாக நீங்கள் வந்து சேர்ப்பீங்க. ஆனால் வந்து பணம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் கரையாமல் பார்த்துக்கணும். சேமிப்பு குறையும். ஸோ ஆனால் இது வந்து கரையை தான் செய்யும். இந்த வருஷத்துக்கான அடுத்த வருஷத்துக்கான உங்களுக்கான அட்வைஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் என்னுடைய பர்சனல் அட்வைஸ் அப்படிங்கிறது கோபத்தை குறைக்கணும், டென்ஷனை குறைக்கணும், அடுத்தவங்க மேலே காட்டக்கூடிய வார்த்தைகளை குறைக்கணும். ஸோ இதில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சின்ன சின்ன விபத்துகள், பொருளாதார இழப்புகள் இதை நீங்கள் சந்திப்பீங்க. காரிய தடைகள், விரைய செலவுகள் இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது காரிய தடைகளும், விபத்துகளும், வம்பு வழக்குகளும் நிச்சயமாக 2027 உண்டு. 2028 மத்தியமம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும், மத்தியமம்னா உங்களுக்கு வந்து மார்ச்சுக்கு பிறகு ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, செப்டம்பர் வரைக்குமே உங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டம் தான் 2028. 2029 ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கும், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அதே மாதிரி போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தான ஒரு காலகட்டம். அரசாங்க வேலை வாய்ப்புகளை தேடக்கூடியவங்களுக்கு அரசு வேலைகள் சாதகமாக அமையும். கன்னிராசிக்காரங்க அப்படின்னாலுமே பொதுவில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா அரசாங்க ராசிகள் அப்படின்னு பேர். அரசாங்கத்துக்கு அரசாங்க வேலைகளை வாங்கக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக
தொழில் குறிப்பாக வந்து இடமாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு இடமாற்றம் கிடைக்கும். இது வரைக்கும் நீங்கள் தொழில் பண்ணக்கூடிய இடங்கள் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் அமைஞ்சிருக்கும். ஆனால் இதுக்கு மேலே ஒரு இடமாற்றத்துக்கு பிறகு ஒரு நல்ல இடத்துல போய் ஸ்டாண்டர்டாக உட்காந்து தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கன்னி ராசிக்கு நிச்சயமாக உண்டு. வேலையில் இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் வேலையில் பிரச்சனைகள் இருந்திருக்கும். இது நாள் வரைக்கும் அப்படின்றது இந்த சனி பெயர்ச்சி ஆகக்கூடிய காலகட்டங்கள் வரைக்கும். சனி பெயர்ச்சிக்கு பிறகு இந்த டிரான்சிட்டுக்கு அப்புறம் 2026 மார்ச், 2027 முழுக்க, 2028, 2029 ஃபஸ்ட் ஆப், இதை பொறுத்த வரைக்கும் ஜாபில் ஒரு இடமாற்றம், ஜாபில் ஒரு முன்னேற்றம், ஜாபில் ஒரு நல்ல ஒரு நிலை, அதை நம்மக்கிட்ட தொந்தரவு பண்ணி இருந்தவங்க கூட நமக்கு சாதகமாக செயல்படக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வெளிநாட்டு வாய்ப்புகள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்கு உண்டு. ஆனால் அதில் கவனமும் சரியா அப்படின்ற ஒரு சிந்தனையும் உங்களுக்கு தேவை. அப்படின்றத பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நம்பிக்கைக்குரிய ஒரு அஸ்ட்ராலஜரை பார்த்து அவர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கிக்கணும். அதுக்கு பிறகு நீங்கள் வெளிநாடு போகலாம். ஏன்னா கன்னிராசிக்கு கண்டகச்சனி தான். கண்டகச்சனி ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டி விடும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளில் சிக்காமல் இருக்கும்படியாக நீங்கள் போய் ஜாபில் வந்து தெளிவான ஒரு இடத்துல போய் நீங்கள் உட்காந்துக்கணும். அதுக்கு நீங்கள் கவனமாக இருக்கணும். இல்லை நான் ஆல்ரெடி வந்து அரசாங்க வேலை எழுதியிருக்கேன், ஜாப் எழுதியிருக்கேன், எக்ஸாம் எழுதியிருக்கேன், ரிசல்ட் வந்துருச்சு, ஆனால் வேலை மட்டும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதை நீங்கள் சாதகமாக பயன்படுத்திக்கணும். இந்த கண்டகச்சனி காலகட்டத்தில் குறிப்பாக சொல்லணும்னா 2027, 2028 உங்களுக்கு அந்த ஜாப் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும். அதை நீங்கள் வந்து தெளிவாக பயன்படுத்திக்கணும். உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது திருநெல்வேலியிலேருந்து பாபநாசம் போய் அங்கேருந்து ஒரு 16 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய சேரன்மாதேவியில் இருக்கக்கூடிய செல்வ விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்தணும். ஸோ இதுதான் உங்களுக்கு பரிகாரம் அப்படின்றது பரிகாரம் வருது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அப்படிங்கிறது மஞ்சள் நிறம். அதிர்ஷ்டமான எண் சொல்லக்கூடியது 3ஆம் எண். இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் அதிகமாக உடுத்தக்கூடிய ஆடைகள் வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்கணும். அதிகமாக பயன்படுத்தக்கூடிய எண்கள் 3ஆம் எண்ணாக இருக்கணும். அதிகமாக நீங்கள் ஸ்ரீராம ஜெயம் எழுதணும் அல்லது சொல்லணும், அல்லது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வரணும். இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஜாப், அதே மாதிரி உங்களுடைய தொழில், வேலை, உங்களுடைய பயணங்கள் இது எல்லாம் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் ஒரு வெற்றியை கொடுக்கும். தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும். ஜாப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக லாபம் உண்டு. ஆனால் ஷேர் மார்க்கெட்டை எப்போவுமே ஒரு கண்காணிப்பே வச்சுருக்கணும். எப்போ ஷேர் வந்து ஏறுது இறங்குது, எப்போ நீங்கள் ஷேரை எப்படி எடுக்கலாம், வைக்கலாம், போடலாம் அப்படின்றதில் ரொம்ப எச்சரிக்கையாகவும் ரொம்ப கவனமாகவும் செயல்படணும் கன்னிராசிக்காரங்க இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில். ஸோ இதுதான் உங்களுக்கான எச்சரிக்கையும் உங்களுக்கான பலன்களும். வாழ்த்துக்கள், வணக்கமும் நன்றியும்.